ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மூவி யூனிவர்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ஹேர்லான் கார்பன் ஷெல்டர் சீரிஸோடைய எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். இதான் இந்த சீரிஸோடைய ஃபைனல் எபிசோடு. இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணி விட்டுருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க, அப்போ தான் உங்களுக்கும் கிளியராக புரியும். இப்போ வாங்க இந்த கதைக்குள்ள ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற பேட் லேடியோடைய வீட்டில் பேட் லேடிக்கு இன்னும் உயிர் இருக்கிறத மிக்கி பார்த்துட்டு அவங்க மேலே போர்வையை போத்தி கஷ்டப்பட்டு அவங்கள முதுகுல ஏற்றிக்கிட்டு அந்த ரூம்லேயே இன்னொரு டோர் இருக்கு. சோ அந்த டோர் எட்டி உதச்சிட்டு அந்த ரூமை விட்டே வெளியே வந்துடுறான். தென் எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடலான்னு பார்த்தா உடஞ்ச ஒரு பெரிய பர்னிச்சர் பீஸ் மேல இருந்து மிக்கி மேலேயே உள்ள போகுது. அதை பார்த்து அவன் பயந்து போய் கால் தடுக்கி கீழே விழுந்துடுறான். தென் கண் முழிச்சு பார்த்தா பேட் லேடியை சுத்தி நெருப்பெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்க உடம்புல எந்த அசைவுமே இல்லை. ஸோ பேட் லேடியை அங்கேயே விட்டுட்டு அவன் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறான். அப்படியே அங்கே கட் பண்ணா பாய்லர் ரூம்ல மிக்கி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். பேட் லேடி ஏதோ என் அப்பாவை பத்தி சொல்ல வந்தாங்க, அதுக்குள்ளயும் இப்படியெல்லாம் நடந்து போயிடுச்சு. கடைசியில் இப்போ அவங்களும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ட்ராயோடைய அம்மா கிட்ட இருந்து ரேச்சலுக்கு மெசேஜ் வருது, இன்னும் ட்ராய் வீட்டுக்கு வந்து சேரலன்னு. சரிங்க, நான் அவனை கூட்டிட்டு வரேன்னு ரிப்ளை பண்ணிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். எங்க ஒரு வீட்டுல நடந்துகிட்டு இருக்கிற பார்ட்டிக்கு. அந்த டவுன்ல உள்ள ஹை ஸ்கூல் பசங்க எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. சேம் ட்ராய் ஃப்ரெண்டோடைய தங்கச்சி ரீனாவும் அங்கதான் இருக்கான். ட்ராய் இங்கதான் இருக்கானான்னு ரீனா கிட்டே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அவனை பார்க்கறதுக்காக போறா. பட் ரீனா ரேச்சலை ஸ்டாப் பண்ணி, இப்போ நீ ஈமாவுடைய ஃப்ரெண்டு தானே, நான் ஈமாவை லவ் பண்றேன், எனக்காக அவகிட்ட பேச முடியுமான்னு கேட்கிறா. நான் எதுக்காக பேசணும், நீ பண்ண வேலையால அவன் கிட்ட பேசுற ஐடியாலே இல்ல, சோ அவகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருன்னு சொல்லிட்டு ட்ராயை பார்க்கறதுக்காக போறா. இது வரைக்கும் குடிப்பழக்கமே இல்லாத ட்ராய் இப்போ நல்லா குடிச்சிட்டு நல்ல மப்புல ரேச்சல் கிட்ட என்னெல்லாமோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ரேச்சல் அதை கேட்டு கடுப்பாயி அங்க இருந்து போயிடலான் இருக்கா. ஓ, நான் சொல்றதை கூட கேட்க மாட்டேங்கல்ல, அப்போ பிரேக்அப்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். அவ போனதுக்கு அடுத்து ரீனா ட்ராய்க்கு முன்னாடி வந்து நிக்க ட்ராயும் கட்சி மாறி ரெண்டு பேருமே தனியா போயிடுறாங்க. அங்க வீட்டுல மிக்கிக்கு சரியா தூக்கமே வரல. அப்ப அவனுக்கு திடீர்னு ஒன்று ஞாபகம் வருது. பேட் லேடி வீடு வேணா எரிஞ்சிருந்திருக்கலாம், ஆனா அங்க ஒரு பேஸ்மெண்ட்னு ஒன்று இருந்துச்சுல. சோ மிக்கி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு பேட் லேடியோடைய வீட்டுக்கே போயிடுறான். பேட் லேடி வீடை சுத்தி போலீஸ்லாம் இருக்காங்க. ஸோ இவங்க நைஸா அந்த கராஜில் உள்ள பேஸ்மெண்ட் கிட்டே போயிடுறாங்க. சேஃப்டிக்கு எதுக்கும் இந்த ஸ்டன் கன்னை வச்சுக்கோங்கன்னு ரேச்சல் ஆல்கோவனா கொடுக்குறா. தென் இவங்க எல்லாருமே பேஸ்மெண்ட் டோரை திறந்துகிட்டு உள்ள போனா வரிசையா ஒரே இரும்பு டோரா தான் இருக்கு. அப்புறம் தரையில அங்கங்க ரத்த துளிகளா இருக்கு. பேட் லேடியோடைய டெட் பாடியை எந்த போலீஸும் வெளியே எடுத்துட்டு வந்த மாதிரி தெரியல. அண்ட் யாருமே அதை பத்தி பேசிக்கிட்ட மாதிரியும் இல்ல. சோ பேட் லேடியும் இந்த வழியா தான் போயிருப்பாங்களோன்னு அப்படி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா ஒரு பழைய மாடல் ப்ரொஜெக்டர் ஆன்லயே இருக்கு. இப்போதான் அதை யாரும் யூஸ் பண்ணி பார்த்திருக்காங்கன்னு ப்ரொஜெக்டர் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஃபிலிம் ரோல் இருக்கு. அதை பிளே பண்ணி பார்த்தா மிக்கியுடைய அப்பாவை ஆம்புலன்ஸ் நேயத்துல லூத்தர் சின்ன வயசுல கண்ணத்துல காயத்தோட நின்றுகிட்டு இருக்கான். இதே மாதிரியான ஒரு இடத்துல இந்த காயத்துக்கு அவன் தான் காரணம் அப்படின்னு இதையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்க பேட் லேடி கிட்டே சொல்றான். நான் வேணும்னு பண்ணல, இவன் அவசர அவசரமா அவன் வீட்டுல இருந்து கூட்டிட்டு வரும்போது அவன் வீட்டு ஜன்னல்ல இருந்த ஒரு ஆணி இவன் கண்ணத்துல கிழிச்சிருச்சுன்னு மிக்கியோடைய அப்பா பிராட் பொலைட்டர் டீனேஜ் வயசுல அவர் சொல்றத பார்த்துட்டு மிக்கியே ஷாக் ஆகுறான். இதையெல்லாம் விஷுவலா பார்த்ததுக்கு அப்புறம் தான் தன்னுடைய அப்பாவுக்கும் லூத்தருக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குன்னு மிக்கி புரிஞ்சுக்கிறான். இப்போ இவங்க எல்லாருமே திரும்ப அந்த பாய்லர் ரூம்கே போய் உட்கார்ந்து ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரேச்சலுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. என்னன்னா ரீனா ஏதோ சீரியஸா முகத்தை வச்சுக்கிட்டு போஸ்ட் போட்ட மாதிரி. என்னன்னு பாப்போமேனு ஈமா அவளுடைய போன்ல இருந்து டிவிக்கு மெரா காஸ்டிங் பண்றா. அப்படி அவ அந்த சோஷியல் மீடியால என்ன பேசியிருக்கானா, என்னுடைய பேஜில் உள்ள ஃபாலோவர்ஸ் எதுவுமே தானா வரல, அதை நான் பணம் கொடுத்து தான் வாங்கினேன், அதுவுமே என் பிரதர் கிட்ட இருந்து திருட்டின பணத்தை வச்சு. அதை தெரிஞ்சுக்கிட்ட என் பிரதரும் இது மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கணும்னா ஒரு பொண்ணுடைய சீக்ரெட்டை பத்தி கேட்டான். நானும் எந்த கவலையுமே இல்லாம அதை பத்தியெல்லாம் சொல்லிட்டேன். இதனால அந்த பொண்ணு அப்செட் ஆகி என்னை கண்டுக்கிறது கூட இல்லை. அந்த தப்பை நினைச்சு நான் இப்பவும் வருந்துறேன்னு சொல்லிட்டு லூஸ் மாதிரி ஃப்ளோலியே நானும் என் பிரதருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட நான் ஒன்னா இருந்தேன், அதுவும் அவ எக்ஸ பிரேக்கப் ஆன அடுத்த நிமிஷமேனு சொல்லி முடிச்சிடறா. எது அவ ட்ராயை தான் சொல்றாளான்னு ஈமா கேட்க, ஆமா எங்களுக்குள்ள பிரேக்கப் ஆயிருச்சுன்னு ரேச்சல் சொல்ல, ஓ சாரின்னு ஈமாவும் அவளுக்கு ஆறுதல் சொல்றா. அங்க காரிடோர்ல ட்ராயுடைய ஃப்ரெண்டும் அந்த போஸ்ட்டை பார்த்துக்கிட்டே போறான். அப்ப ட்ராயும் பின்னாடியே சைலண்டா ஓடி வரான். என்ன ட்ராய், என் சிஸ்டர் கூட வா. ஏய் சாரின்னு அவனு சொல்ல, இதுக்கு மேல இதை பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை, இது என் மண்டைக்குள்ளே ஓடணும்னு நான் விரும்பல, இதனால இன்னைக்கு நடக்க போற கேம் பாதிக்கப்படக்கூடாது, அதனால கேம்ல ஃபோக்கஸ் பண்ணுவோம் கேப்டன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறான். அங்க ஸ்பூனும் அமைதியா நடந்து வரதை பார்த்துட்டு ஈமாவும் நீ இன்னும் கேண்டீன் நினைச்சு தான் ஃபீல் பண்றியான்னு கேட்க, அது எப்படி இல்லாம இருக்கும், யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு ஹெல்ப் பண்ணா இறந்து போனா, அவளுடைய டெட் பாடி என்ன ஆனிச்சுன்னு கூட தெரியல, அவளால தான் நான் இப்போ நான் உயிரோட இருக்கேன், அதை நினைச்சு என்னால பெருசா சந்தோஷம் கூட பட முடியலனாலும் மனசுக்குள்ள கவலை இருக்கதானே செய்யணும் அவ சொல்ல. ஈமாவும் டக்குன்னு அவனை கட்டி பிடிச்சி அவனுக்கும் ஆறுதல் சொல்றா. இப்போ ஸ்கூல் பசங்க எல்லாருமே ஜாலியா வேகமா இண்டோர் ஸ்டேடியத்துக்கு ஓடுறாங்க கேமை பார்க்கறதுக்காக. ஒரு பக்கம் பிளேயர்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆனா மிக்கி மட்டும் அமைதியா
ஸ்கூலை விட்டு வெளியே நடந்து வந்துகிட்டு இருக்கான். சேம் டைம் டிலான் ஷேக்ஸும் கார் டோரை திறந்து உனக்காக அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல பேட் லேடி தான் புரிஞ்சுக்கிட்டு அவனும் அவரு கூடயே கார்ல ஏறி போயிடுறான். அங்க ரேச்சலும் ட்ராயை சுத்தமா கண்டுக்காம அவளுடைய சியர் கேர்ள்ஸ் டீம் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடி அங்க உள்ள ஆடியன்ஸை வரவேற்பு கொடுத்து அந்த மேட்சையும் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறான். இப்போ பிளேயர்ஸ் எல்லாருமே மேட்ச் விளையாடுறதுக்காக உள்ள வராங்க. அங்க ட்ராயுடைய அப்பா முகத்துல சுத்தமா சந்தோஷமே இல்லை. ஆனா ட்ராயுடைய அம்மா ஷிரா புலேட்டரே சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ ஆண்டி இப்பவும் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு ஷிராவுடைய ஃபேஸ் ரியாக்ஷன்லயே நம்மளுக்கு தெரியுது. இதையெல்லாம் பார்த்துட்டு ட்ராய் செம கடுப்பாயி லைட்டா அழுதுகிட்டே ஸ்கூலை விட்டு வெளியே வந்துடுறான். பின்னாடியே ட்ராயுடைய அம்மாவும் என்ன ஆச்சுன்னு கேட்க, என்ன விளையாடுறீங்களா, எனக்கு எல்லாமே தெரியும், நீங்க ஷிராவுடைய வீட்டுல இருந்ததை நான் பார்த்தேன்னு ட்ராய் ஆத்திரத்துல சொல்லிட்டு திரும்பவும் உள்ள போறான். எதிரில் ட்ராயுடைய அப்பாவும் என்ன ஆச்சுன்னு கேட்கிறாரு. அங்க அந்த பாஸ்கெட் பால் மேட்சுக்கு கமெண்ட்ரி பண்ணதுக்காக ஸ்பூன் வந்திருக்கான். வழக்கம் போல நல்லா ஜாலியாவே கமெண்ட்ரி பண்ணி எல்லாத்தையுமே வெல்கம் பண்றான். மேட்சும் ஸ்டார்ட் ஆயிருது. ட்ராயுடைய டீம் ஆரம்பமே பதற ஆரம்பிக்குது. ஒரு ப்ராப்பரான டீம் ஒர்க்கே இல்ல. எதிர் டீம் கோல் போட்டு போட்டு ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஸ்பூன் வாயிலே ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்கான் நக்கல் பண்ணி. இந்த நேரத்துல ட்ராயுடைய டீம் மிக்கி பொலேட்டர் மாதிரியான ஒரு நல்ல பிளேயர் இங்க இல்லையேன்னு ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கன்னு இன்னுமே நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு அங்க உள்ள ஒரு கோச்சும் சைலண்டா ஸ்பூன் பக்கம் வர அவனும் கூலா அங்க இருந்து கலண்டுறான். சேம் டைம் ட்ராயுடைய டீமும் அந்த மேட்ச்ல தோத்து போயிடுறாங்க. கேம் முடிஞ்சு எல்லாரும் வெளியே வரும்போது ஷிரா புலேட்டர் மிக்கியுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்து, மிக்கியும் இன்னைக்கு நான் கேம் விளையாடுவான்னு நினைச்சேன், பட் விளையாடல போல இருக்கு. மிக்கி எங்க போயிருக்கான்னு உங்களுக்கு எதுவும் தெரியுமா? இல்ல பரவாயில்ல வேணாம், மேட்ச் இன்னைக்கு ஒரு மாதிரி போயிருந்திருக்கு. ஆனா நான் ஆசையா நான் கேக்லாம் முன்னாடி ரெடி பண்ணி வச்சிருந்தேன். எனவே மிக்கிக்காக ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி வீட்டில் வச்சிருக்கேன். சாயங்காலம் ஒரு 7 மணி போல வர முடியுமான்னு கேட்க கண்டிப்பா வந்துடும்னு மிக்கியுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. அடுத்து ஸ்பூனும் ஸ்ட்ரெயிட்டா அந்த டாட்டூ கடைக்கே போறான். கையில முன்னாடியே ஒரு ஹார்ட்டின் டாட்டூ போட்டு ஒரு சின்னதா கேப் போட்டு வச்சிருந்திருப்பான். பிடிச்சவங்களுடைய பேர் அதுல போட்டுக்கலான்னு. ஸோ அதுல இறந்து போன கேண்டியுடைய பேரு டாட்டூ போட்டுக்கிறான். இன்னொரு பக்கம் டிலான் ஷேக்ஸ் மிக்கிய பேட் லேடி இருக்கிற இடத்துல டிராப் பண்ணிடுறாப்ல. நீங்க இன்னும் உயிரோட தான் இருக்கீங்கன்னு, நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நீதானே மிக்கின்னு பேட் லேடி சொல்றாங்க. சாரி, நான் உங்களை வீட்லயே போட்டுட்டு போயிட்டேனேன்னு சொல்றான். ஆனா நீ என்னை இந்த ரூம்ல இருந்து காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வந்துட்ட. தென் டிலான் ஷேக்ஸ் என்னை அந்த வீட்டுல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டான். தென் நீங்க அந்த கராஜ்ல இருக்கிற பேஸ்மெண்ட் வழியா போயிருந்திருக்கீங்க அப்படிதானே? அப்புறம் நாங்க ப்ரொஜெக்டர்ல எங்க அப்பாவை நான் பார்த்துட்டேன். எஸ், அது உங்க அப்பாவே தான். அந்த ஃபுட்டேஜோடவே அந்த ரெக்கார்டிங்கும் ஸ்டாப் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுல்ல, தெரிஞ்சுக்கோ. ஒரு வீட்டில் தத்தெடுத்து வளர்க்கப்பட்ட ஒரு 6 பசங்களை கொடுமைப்படுத்துறாங்கன்னு ஓனர் கிட்ட இருந்து உங்க அப்பா பிராட் தான் காப்பாத்தி என் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டான். அந்த 6 பசங்கள்ல லூத்தரும் ஒருத்தவன். கஷ்டப்பட்டு காப்பாத்தி ஜன்னல் வழியா கூட்டிட்டு வரும்போது லூத்தருடைய கண்ணத்துல ஆணி கீறிடுச்சு. பிராட் அந்த நிலைமையிலயும் அவனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டான்னு பெருசா பார்க்காம தன் கண்ணத்துல பிராடால தான் கீரல் விழுந்துச்சுன்னு அவன் மேல குறை சொல்லிக்கிட்டு இருந்தான். சரி, சின்ன பசங்களுடைய மைண்ட் செட் அப்படிதான் இருக்கும்னு நானும் விட்டுட்டேன். அப்புறம் போலீஸ்லாம் சந்தேகப்பட்டு என் வீட்டுக்கே வந்துட்டாங்க. அந்த 6 பசங்கள்ல லூத்தருடைய தம்பியும் இருந்திருக்கான். ஒரு பக்கம் பிராட் மேல சம காண்ட்ல இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவன் தம்பியை நல்லா கேர் பண்ணிக்கிட்டு தான் இருந்தான். போலீஸ்லாம் அங்க இருந்து கிளியர் ஆகுற வரைக்கும் பிராட் அந்த 6 பசங்களையும் பேஸ்மெண்ட்ல உள்ள ஷெல்டர்ல சேஃபா இருக்கு சொல்லிட்டு சந்தேகம் வராம இருக்கிறதுக்காக அவன் வெளியவே டோர் லாக் பண்ணிட்டு வந்துட்டான். அந்த ஷெல்டர்ல சாப்பிடுறதுக்கு ரெடிமேடா ரேஷன் ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கு, குளிக்கிறதுக்கு பாத்ரூம் வசதி இருக்கு, டாய்லெட் வசதி இருக்கு, தூங்குறதுக்காக அங்க நிறைய பெட்டும் இருக்கு. அண்ட் உள்ள இருந்து சவுண்ட் வெளியே கேட்கவே கேட்காது. ஏன்னா அந்த ஷெல்டரே சவுண்ட் ப்ரூஃபால செய்யப்பட்டது. அங்க தங்குறதுக்கான எல்லா வசதிகளுமே இருந்தாலும் லூத்தருடைய தம்பிக்கு ஆஸ்துமா இருந்திருக்கு. அப்ப அவன் கையில இன்ஹேலருமே இல்ல. லூத்தரும் கத்தி கத்தி வெளியே கூப்பிட்டு பாக்குறான். ஆனா ஒரு பிரயோஜனமே இல்ல. அவனுடைய தம்பி மூச்சு திணறி அங்கேயே இறந்து போயிடுறான். அதனால தான் லூத்தர் பிராட பழி வாங்கணும்னு சைக்கோவாவே மாறிட்டான். நீங்க அன்னைக்கு கார்ல வர்றதை அவன் தெரிஞ்சுக்கிட்டு அவனே ட்ரக்கை ஓட்டிட்டு வந்து ஆக்சிடென்ட் பண்ணதும் அவன் தான். தன் தம்பி சாவதுக்கு முன்னாடி துடிச்ச மாதிரியே பிராடையும் துடிக்க விட்டு திருட்டுத்தனமா எடுத்துட்டு வந்த ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போயிட்டான். அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுனால அந்த ஷெல்டர் டோரையே வெல்டிங் வச்சு மொத்தமா ஷட் டவுன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ரெஸ்கியூ பண்ண சில்ட்ரன்ஸ் எல்லாத்தையுமே டெம்பரவரியா ஒவ்வொரு இடத்துலயும் சேஃபா தங்க வச்சு அப்புறம் பெர்மனன்டான ஐடி அட்ரஸை கொடுத்துருவோம். அப்போ ஆஷ்லியும் சேஃப் தானேன்னு மிக்கி கேட்கறான். ஷியோரா அவ சேஃப் தானே அவங்களும் சொல்றாங்க. சரி, அப்போ என் அப்பா உயிரோட இருக்க சான்ஸ் இருக்கான்னு மிக்கி கேட்கறான். அதுக்கு பேட் லேடியும் அமைதியா இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா ஒண்ணு, எனக்கு க்ளோஸ் ஆனவங்க நிறைய பேர் என்னை விட்டு போயிருக்காங்க. ஆனா பிராட் இல்லாதப்போ மட்டும் அவன் என் வீட்டுல இருக்கிற மாதிரியும் அவன் என்னை கூப்பிடுற மாதிரி சவுண்டு கேட்ட மயமாவே இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அது எப்படியோ பிராட் இல்லைனாலும் இப்போ நீயாவது உயிரோட இருக்கே, அப்புறம் என்னை மன்னிச்சிரு, நான் இங்க இருந்து போயே ஆகணும். லூத்தர் இதோட நிப்பாட்டிப்பான்னு சொல்லவே முடியாது. நம்ம திரும்பவும் சந்திக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு மிக்கி கேட்கறான். அதுக்கான பதில் எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு பேட் லேடியும் அங்க இருந்து போயிடுறாங்க. இப்போ அப்படியே அங்க கட் பண்ணா வீட்டுல மிக்கியுடைய அத்தை சந்தோஷத்தோட கேக்கெல்லாம் ரெடி பண்ணி அந்த பார்ட்டியும் செட் பண்ணி வச்சுட்டு நிக்கிறாங்க. அப்போ மிக்கி வீட்டுக்குள்ள வரான் அமைதியா சோகமா. அவங்களும் என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. அவர் உண்மையிலேயே போயிட்டாரு, இனிமே அவரை பார்க்கவே முடியாதுன்னு மிக்கி அவனுடைய அத்தைய கட்டி பிடிச்சு அழுகுறான். இப்போ மட்டும் பிராட் இங்க இருந்திருந்தானா கண்டிப்பா உன்னை நினைச்சு பெருமைப்படுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா
லேட்டா மிக்கியோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. மிக்கியும் கண்ணை தொடச்சிட்டு இதுக்கு மேல ஃபீல் பண்ண வேணான்னு ஜாலியா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டியை கொண்டாடி நைட்டு டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ ரேச்சல், ஆமா நீ எதுக்காக இன்னைக்கு மேட்ச் விளையாட வரல, எங்க போனேன்னு கேட்கிறா. ஏன்பா முடிஞ்சு போனதெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு அப்படின்னு அவனும் சாப்பிட்ட தட்டெல்லாம் சிங்க்ல போட போறான். சேம் மிக்கியோடைய அத்தையும் ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டு பழைய துணியெல்லாம் வாஷ்ரூம்க்கு எடுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. அவங்க சூப்பரா பாடுறாங்களான்னு மிக்கியோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மிக்கியும் சிரிச்சுக்கிட்டே அமைதியா நின்னுகிட்டு இருக்கான். என்னன்னா மிக்கியோடைய அத்தை பாடுறது இந்த சிங்கோடைய பைப் ஹோல் வழியா கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ மிக்கி ஒன்னு நினைச்சு பாக்குறான். ஸ்கூல்ல உள்ள பாய்லர் ரூம்ல இவங்க இருக்கும்போது டீச்சர்ஸ் பேசுற சவுண்ட் எல்லாம் பைப் லைன் வழியா சவுண்ட் கேட்டு இருந்திருக்கும். சேம் பேட் லேடியும் சொல்லி இருந்திருப்பாங்க பிராடுடைய சவுண்ட் அப்பப்போ வீட்டுல கேட்டுட்டு இருந்துச்சுன்னு. சோ அது என்னதான் சவுண்ட் ப்ரூஃப் ஷெல்டராகவே இருந்தாலும் பைப் லைன் வழியா தான் சவுண்ட் பாஸ் ஆகும். சேம் பேட் லேடியும் சொல்லி இருந்திருப்பாங்க அந்த ஷெல்டர்ல பாத்ரூமும் டாய்லெட் வசதியும் இருக்குன்னு. அப்போ அதுல கண்டிப்பா பைப் லைன் இருக்கும்னு மிக்கி டவுட் ஆகி சடனா பேட் லேடியுடைய வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். என்னாச்சு மிக்கின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸும் மிக்கி பின்னாடியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல மிக்கியுடைய அத்தைக்கு ட்ராயுடைய அம்மா கால் பண்ணி, நீ என் கசின் கிட்ட இருந்து ரிப்போர்ட் கேட்டல, உன் தம்பி அந்த சவப்பட்டியில தான் இருக்காங்களான்னு. அதுக்கான ரிப்போர்ட் வந்துருச்சு, ஸோ இந்த இடத்துக்கு வர முடியுமான்னு கூப்பிடுறாங்க. அங்க மிக்கியும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேட் லேடியுடைய பேஸ்மெண்ட் ஷெல்டரை ரீச் பண்ணிடுறாங்க. அந்த ஷெல்டர் டோரை சுத்தி வெல்டிங் எல்லாம் பேந்து புழுந்து கிடக்கு. ஆனா அந்த டோர் லாக்ல இருக்கு. அங்க மிக்கியுடைய அத்தையும் மார்ச்சரிக்கு போய் அந்த ரிப்போர்ட்டையும் பார்த்துட்டு சேம் அந்த சவப்பெட்டியை பார்த்துட்டு நம்ப முடியாத ஒரு ரியாக்ஷனை கொடுக்குறாங்க. அங்க மிக்கியும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷார்ப்பான பொருள் ஹேமர்லாம் எடுத்துட்டு வந்து அந்த டோரை அடிச்சு அந்த டோரை எப்படியோ ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்தா மிக்கியுடைய அப்பா பிராட் பொலைட்டர் அங்கதான் இருக்காரு. அவரை பார்த்துட்டு மிக்கிக்கு செம சந்தோஷம். இதோட இந்த சீரீஸையும் முடிக்கிறாங்க. ஆக்சுவலா இது ஒரு நார்மல் ரிவெஞ்ச் ஸ்டோரி. இது ஒரு 2 hours மூவியா கூட எடுத்திருந்திருக்கலாம். இதெல்லாம் தேவையான இந்த சீரீஸ்ல நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கு. எப்படியோ ஸ்டார்ட் பண்ணி எப்படியோ இருக்க போகுதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா ப்ராப்பராகவே முடிக்கல. இதை இவ்வளோ இழுத்து சீரியஸா எடுக்கணும்னு தேவையே இல்லை. அட்லீஸ்ட் சீசன் 2ல கண்டினியூ பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுக்கான அப்டேட் ஐடியாவே இல்லைன்னு அவங்க சைட்ல சொல்லிட்டாங்க. ஸோ நான் எப்படியோ இந்த சீரீஸை வாய்ஸ் ஓவர் பண்ணி லேட்டாக முடிச்சிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.